ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் கிடையாது, நேத்தி ரிலீஸ் ஆன அதானி ஸ்கேண்டலோட வீடியோ கிடையாது. இது ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர். May 3, 1937 நார்வே ஜெர்மனில இருந்து ஒரு ஏர்ஷிப் வந்து கிளம்புது. அந்த ஏர்ஷிப்போட பேரு ஹிண்டன்பர்க். இந்த ஏர்ஷிப்ல 97 பேர் இருக்காங்க. அதுல 36 பேர் பேசஞ்சர், 61 பேரு க்ரூ மெம்பர்ஸ். இந்த ஏர்ஷிப் வந்து 3 நாள்ல போய் கிளம்பிடும். அந்த டைம்ல ஃபிளைட்லாம் வந்து பெருசா வந்து தயாரிக்கல. ஃபிளைட்ன்ற ஒரு இது வந்து மனுஷங்கிட்ட இல்லைன்னும் போது எல்லாருமே கப்பல்ல போவாங்க. கப்பல்ல போனா டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லிதான் இந்த ஏர்ஷிப்ஸே வந்துச்சு. ஆனா இந்த ஏர்ஷிப் வந்து 3 நாள்ல நார்வே ஜெர்மனில இருந்து அமெரிக்கால இருக்க நியூ ஜெர்சிக்கு போயிடும். இதுல இருக்கிற எல்லாருமே பணக்காரங்க. இது உள்ள பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லாமே லக்ஸூரியஸா. இன்னைக்கு நீங்க பாக்குற ஃபிளைட் இருக்குல்ல, அந்த ஃபிளைட் எதுவுமே இந்த ஏர்ஷிப் அளவுக்கு பெருசு கிடையாது. டைட்டானிக்கோட சைஸுக்கு ஈக்குவலா அந்த ஏர்ஷிப் வரும். டைட்டானிக்ல இருக்க எல்லா லக்ஸூரியஸான விஷயங்களும் இந்த ஏர்ஷிப் ஹிண்டன்பர்க்ல இருக்கும். சொல்லப்போனா அதோடய அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க 1937ல. இதுல வந்து டிராவல் பண்றதுக்கு அன்னைய காலகட்டத்துக்கு 1937ல $700. இன்ஃபிளேஷன்லாம் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $7,000 வந்து இன்னைக்கு பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது உள்ளேயே எல்லாமே இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல இருந்து, படிக்கிற லைப்ரரியில இருந்து, சிகரெட் ஸ்மோக் பண்றதுக்கான ஒரு இடமும் எல்லாமே வச்சு நீங்க நினைக்கிற எல்லாமே இது உள்ள இருக்கும். இதை டைட்டானிக் ஆஃப் ஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்வேயோட ஒரு ப்ரைடா இருந்துச்சு இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏர்ஷிப். 2 போர்ஷன்ல பேசஞ்சர்றதுக்கான இடம் வச்சிருப்பாங்க. மேல் போர்ஷன்ல கண்ணாடி எல்லாம் இருக்கும். அந்த கண்ணாடி வழியா மேல பறந்துகிட்டு இருக்க வியூ வந்து பார்க்கலாம். 3 நாள் கழிச்சு மே 6ஆம் தேதி 1937 இது வந்து நியூ ஜெர்சியை வந்து நெருங்கிடுது. அங்க நியூ ஜெர்சியில இருக்க லேக்கட் நேவல் ஏர் ஸ்டேஷன்ல இது போய் இறங்குறதுக்காக போயிட்டு இருக்கு 7 மணி டைம்ல. இது வந்து வெதர் கொஞ்சம் தப்பா இருக்கு, வெதர் வந்து ஒழுங்கா இல்ல, இது வந்து லேண்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு யூ டர்ன் போட்டுட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வராங்க. ஒரு சில கொஞ்சம் நேரங்கள் ஆகுது. கீழே எல்லாருமே வந்து இதை பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இது இறங்க போகுது, ஒரு பெரிய ஏர்ஷிப் அப்படின்றதால கீழே அத்தனை பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இது திருப்பி ரிட்டர்ன்ல ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு திருப்பி நார்வே ஜெர்மனிக்கு போக போகுது. கீழே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இது வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்படுது. எல்லாத்தையுமே அது வீடியோவா ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றதால வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 7:20க்கு மேல இருந்து ரோப்ஸ்ல வந்து கீழே தூக்கி போடுறாங்க. இது எப்படின்னா ரோப்பை பிடிச்சி கீழே வந்து இழுத்து அந்த ஏர்ஷிப்பை வந்து கீழே இறக்குவாங்க. அப்படின்ற மாதிரி ரோப்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. அங்க ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே அந்த ரோப்ஸை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு சத்தம், ஏதோ ஒரு பிளாஸ்ட் ஆகுற மாதிரி. மேல பார்த்தா இந்த ஏர்ஷிப் ஹிண்டன்பர்க் வந்து வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. லெஸ் தென் மினிட்ல 34 செகண்ட்ல இந்த மொத்த ஏர் பலூனும் ஏர்ஷிப்பும் எரிஞ்சு சாம்பல் ஆகுது. ஆனா ஃபார்ச்சுனேட்டா உள்ள இருந்த பாதி பேர் வந்து பொழைச்சிருந்தாங்கன்றதுதான் உண்மை. 97 பேர்ல கிட்டத்தட்ட 62 பேர் வந்து பொழைச்சுக்கிட்டாங்க. 35 பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க. இது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு தருணம். என்னடா அது, ஒரு பெரிய ஏர்ஷிப் வந்து வெடிச்சு சதறிடுச்சு, உள்ள இருந்த எல்லாருமே பாதி பேர் இறந்து போயிட்டாங்களாம், பாதி பேர் பொழைச்சுக்கிட்டாங்களான்னு சொல்லி இது வந்து பெரிய இதா வந்து பேசப்படுது. முடிஞ்சதுக்கு அப்புறமா இது இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. எதனால அது வந்து எரிஞ்சு போச்சு அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு, உள்ள இருக்க எல்லாமே. எதனால அது நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தியரிஸ் நிறைய உண்டாகுது. இந்த நார்வே ஜெர்மனியை பிடிக்காத ஒரு ஆள், இந்த நார்வே அந்த ப்ரொபகண்டாவை பிடிக்காத ஒரு ஆள் வந்து ஹிட்லருக்கு எதிராக ஒரு இதை வந்து பரப்பணும்னு சொல்லிட்டு இவரே ஒரு ஆள் உள்ள போயிட்டு பாம்பு போட்டு இதை வெடிக்க வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு கதையை வந்து ஸ்டார்டிங்ல வந்து சொன்னாங்க. 2வது தேதி அடோல்ஃப் ஹிட்லரே இதை வந்து எரிக்க வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இந்த ஹிண்டன்பர்க்கோட ஓனர் வந்து நார்ஜியை அவ்வளோ பிடிக்காத ஒரு ஆள். அதிகமா நார்ஜி அந்த கட்சியை வந்து எதிர்த்து அதிகமா பேசியிருக்காரு. இந்த நார்ஜி கட்சி வந்து ஹிட்லரோட கட்சி வந்து பவருக்கு வந்ததுக்கு அப்புறமா இவரை தூக்கி ஜெயில எல்லாம் போட்டிருக்காங்க. ஜெயில போடும் போது ஜெர்மனியோட பிரசிடென்டா இருந்தவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரை வெளில விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி அவர் அதுக்கப்புறமா வெளில கொண்டு வராங்க. அவரோட பேர் தான் பால் வன் ஹிண்டன்பர்க். இவரோட பேர் தான், அன்னைக்கு இருந்த பிரசிடென்டோட பேர் தான் ஹிண்டன்பர்க். அதை தான் இந்த ஷிப்புக்காக ஒரு பேராவே வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து ஹிட்லருக்கும் இந்த கம்பெனியை சேர்ந்தவருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. இந்த ஷிப் வந்து பெருசா வந்து உருவாகும் போது அதுல நார்ஜி சிம்பிள்ஸ் தான் போட்டிருக்கோம். நார்ஜி வந்து டேக் ஓவர் எடுத்துக்கிட்டு நாங்க தான் இதை பண்ண போறோம், நாங்க எங்களோட ப்ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஷிப்புக்கு வந்து ஹிட்லர்னே பேர் வைக்கணும் அப்படின்லாம் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த கம்பெனியோட ஓனர் வந்து மறுத்துட்டு இதுக்கு நான் ஹிண்டன்பர்க்னு பேர் வைக்க போறேன் அப்படின்னு இருந்திருக்காரு. ஸோ அதனால ஹிட்லரே வந்து ஒரு பிரச்சனையை பண்ணி இது சக்சஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த வேலையை ஹிட்லரே பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு தேரியை வந்து ஸ்டார்டிங்ல வைக்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியால வந்து இது வந்து வெடிச்சிருச்சு அப்படின்ற ஒரு வைக்கிறாங்க. அடுத்து லைட்னிங் அடிச்சு இந்த மேல இடிலாம் அடிச்சிட்டு இருந்த வெதர் வந்து ஒழுங்கா இல்லைன்னு சொன்னால
அது வந்து அடிச்சு இதை வந்து வெடிக்க வச்சிருச்சு அப்படின்ற ஒரு தியரியை வந்து வைக்கிறாங்க. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா யாருமே பறந்தது கிடையாது. மனுஷனுக்கு பறக்கணும்னு ஆசை இருக்கு. இந்த மாதிரியான புறா, இந்த மாதிரியான காக்கா, இந்த மாதிரி கழுகெல்லாம் பார்க்கும்போது இந்த பறவைகள் மட்டும் எப்படி பறக்குதுன்னு மனுஷனுக்கு ஒரு ஜெலஸ் இருந்துகிட்டு இருந்தது. அந்த டைம்ல மனுஷன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பறக்க ட்ரை பண்ணலாம். சரி, பறவை எப்படி பறக்குது? அதுக்கு ரெக்கை இருக்கு. அந்த ரெக்கையை நம்ம கிழிச்சு நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னா நம்மளால பறக்க முடியும்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி மாடியில இருந்து கீழே அந்த ரெக்கையோட குதிப்பாங்களாம். நிறைய பேருக்கு எலும்புலாம் முடிஞ்சு போயிடுமா. நிறைய பேர் அதுக்கப்புறமா வந்து சரி இந்த மாதிரி காக்காவோடத வேணாம், கழுகுவோட ரெக்கையை வச்சுக்கிட்டு நம்ம குதிக்கலாம் அப்படின்னு அதை வச்சு குதிச்சிருக்காங்க. நிறைய பேர் எலும்புகள்லாம் உடச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. மனுஷனுக்கு ரொம்ப நாளா வந்து எப்படி பறக்கணுன்றதே தெரியாது. 1500s யாருக்குமே எப்படி பறக்குதுன்ற ஐடியா ஒன்று கிடையாது. ஆனா 2 டைப்ல வந்து நம்மளால பறக்க முடியும். ஒண்ணு வந்து லைட் வெயிட்டா இருந்ததுன்னா பலூன் மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள், பேப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா அதால பறக்க முடியும் அந்த காத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மனுஷன் கண்டுபிடிக்கிறான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு அளவுக்கு எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்றோமோ, இப்போ ஃபிளைட்லாம் வந்து ஹெலிகாப்டர்லாம் ஒரு எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்ணி தானே பறக்குது, அந்த மாதிரி வந்து பண்ணா பறக்க முடியும் அப்படின்ற 2 விஷயத்த மனுஷன் கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு இருக்க ஃபிளைட், ராக்கெட் எல்லாமே இந்த எனர்ஜியை வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பறக்குது இன்னைக்கு இருக்க ஃபிளைட்லாம். ஆனா இந்த ஏர்ஷிப் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஃபாலோ பண்ணோம். 1770 2 பிரதர்ஸ், பிரான்ஸ்ல இருக்க 2 பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் வந்து ஒரு இடத்துல ஒரு ட்ரையான ஒரு க்ளோத்ஸ் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கும் போது கீழே நெருப்பு பத்தி எரியும் போது இந்த க்ளோத்ஸ் வந்து பறக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி பறக்குது? கீழே வந்து ஒரு எனர்ஜி தராங்க, இது வந்து கீழே நெருப்பு இருக்கும் போது மேல அந்த க்ளோத்ஸ் எல்லாம் பறக்குதுன்னும் போது அதை வச்சு ஒரு இதை வந்து ட்ரை பண்றாங்க. நிறைய அதை வச்சு பறக்க முடியுமா அப்படின்ற ஒரு இது ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணி கடைசியா பிரான்ஸ்ல இருக்க ராஜா கிட்ட ஒரு பலூன் மாதிரி ரெடி பண்ணி நெருப்பை கீழே வச்சுக்கிட்டு இந்த எல்லாரையும் பறக்க வைக்க முடியும் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. ராஜா ஃபர்ஸ்ட் ஏத்துக்கல, எப்படி அது நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாரு. ஒரு கோழியை வச்சு நான் பறக்க வச்சு காட்டுறேன்னு சொல்லி ஒரு கோழியை அவர் ரெடி பண்ண ஒரு ஏர் பலூன்ல உட்கார வச்சு பறந்து ரொம்ப தூரத்துக்கு எட்டக போயிட்டு அதுக்கப்புறமா அந்த ஏர் பலூன் கீழே விழுது. சேஃபா போய் இந்த கோழிகளும் லேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மனுஷனை பறக்க வைக்கிறேன்னு சொல்லி மனுஷனையும் வச்சு பறக்க வச்சிருக்காங்க. அது ரொம்ப தூரத்துக்குலாம் போல, கொஞ்சம் தூரத்திலே போயிட்டு இறங்கிடுது. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் மனுஷன் இப்படி வந்து பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐடியா வந்து வருது. அதுக்கப்புறம் 1850 ஜெர்மனில ஒரு பையன், ஃபெர்டினண்ட் அடோல்ஃப்னு சொல்லப்படுற ஒரு பையன் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு கிளம்பி போறாரு. போயிட்டு அங்க அமெரிக்காவில் நடக்கிற சிவில் வாரை வந்து பாக்குறாரு. அதுல வந்து அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேர் இந்த ஏர் பலூன்ஸ்ல தான் இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் சிவில் வார் டைம்ல சோல்ஜர்ஸ்லாம் இறக்கிட்டு இருக்காங்க, இந்த ஏர் பலூன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஊர்ல போயிட்டு இந்த ஏர் பலூன் மாதிரியான ஒரு கம்பெனி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி அவரும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அது ரொம்ப வந்து நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸும் வராங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற அந்த ஏர் பலூன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. 2வது ஆரம்பிக்கிற அந்த ஏர் பலூனும் ஃபெயிலியர் ஆயிடுது. 3வது ஆரம்பிக்கிறாரு, நல்லா பறக்குது. இடி மின்னல் தாக்கி இந்த லைட்னிங் அடிச்சு அது அந்த ஷிப்புமே வந்து ஏர் ஷிப்புமே எரிஞ்சு போயிடுது. இது ரொம்ப நாளுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இவங்களோட பிளானே வந்து ரொம்ப வந்து மனுஷங்களை கொண்டு போகாம இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு போறதுதான் ஸ்டார்டிங் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி ரொம்ப ஓட மாட்டேதுன்னு சொல்றதால இன்னொரு ஆளுக்கு இந்த கம்பெனி வித்துறாங்க, வான் ஜிப்லின் அப்படின்னு சொல்ல போற ஒரு ஆளுக்கு. அவர் தான் யோசிக்கிறாரு, இதை ஏன் நம்ம கமர்ஷியல் யூசேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, மக்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டிரான்ஸ் அட்லாண்டிஸ் அந்த ஏரியா இருக்குல்ல, ஸோ யூரோப்ல இருந்து அமெரிக்காவுக்கு மனுஷனை கொண்டு போறது ரொம்ப செலவு வாய்ந்த ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்தது. டைட்டானிக் அதுக்கு தான் உருவாக்குனாங்க. நிறைய ஷிப்பும் அதிகமான காசை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இங்கேருந்து மனுஷன் அங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு, யூரோப்ல இருந்து அமெரிக்கா கொண்டு போறதுக்கு. ஸோ இந்த ஏர்ஷிப்பை ஏன் நம்ம யூரோப்ல இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போகலாம், மனுஷங்களை வச்சு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்க ஒரு ஷிப்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆகும். ஆனா இது வந்து 3 நாள்ல வந்து போய் சேர்ந்துடும் ஏர்ஷிப் அப்படின்றதால இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. மனுஷனையும் நிறைய பேர் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்டிங் டைம்ல போயிட்டு இருக்கு. சில ஷிப் வந்து போற டைம்ல எரிஞ்சிடும், ஏதாவது லைட்னிங் அடிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேதாரமாகி இருக்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. இதுவரையுமே ரைட் பிரதர்ஸ் வந்து சொல்ல போனா ஃபிளைட்ஸே கண்டுபிடிக்கப்படலை. ஃபிளைட் கண்டுபிடிச்சப்பட்டாலுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அது கமர்ஷியலைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணப்படலாம் அப்படின்ற மாதிரினா கொண்டு வரப்படலை அந்த டைம்ல. இப்பதான் யூகோ அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து இந்த இண்டன்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஏர்ஷிப்பை வந்து ரெடி பண்றாங்க. இது வந்து இருக்கத்துல ரொம்ப பெருசு. இன்னை வரைக்குமே இருக்கிற பெரிய ஏர்ஷிப்னா இந்த இண்டன்பர்க் தான். இது வந்து ஒரு பெருசா இருக்கும் போது அதிகமான காசை சார்ஜ் பண்ணி இதுல கிட்டத்தட்ட 13 கேஸ் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 13 கேஸ் செல்ஸ் வச்சு இதை வந்து இவங்க முன்னாடி வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஏர் பலூன்ஸா இருந்தது, நிறைய ஏர் பலூன்ஸா இருந்தது சேர்த்து நிறைய கேஸ் செல்ஸை வச்சு ஒரு பெரிய ஒரு ஏர்ஷிப்பா ரெடி பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு பிளான் இருந்துச்சு. அதையும் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி சக்சஸ் ஆக இருந்தாங்க. ஸோ இவர் வந்து அந்த மாதிரியான ஒரு இதுதான் இண்டன்பர்க்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நிறைய ஏர்ஷிப்ல வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த
இண்டன்பர்க்லயுமே ஹைட்ரஜன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நிறைய ஏர்ஷிப்ஸ்ல வந்து ஹீலியம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹைட்ரஜனுக்கும் ஹீலியம்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது ஹைலி ஃபிளேமபிள். ஓகேவா, இது வந்து டக்குன்னு பத்திக்கும். இது அதிகமான நெருப்பு பத்த வைக்கிற மாதிரியான விஷயங்களும் இது இருக்கும். ஆனா ஹீலியம் வந்து அந்த மாதிரி கிடையாது. அதிகமான டைம்ல வந்து பத்திக்காது. இந்த டைம்ல ஹீலியம் வந்து அதிகமா யூரோப்ல கிடைக்கல, அமெரிக்கால தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா அமெரிக்கா வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஹீலியம் நாங்க யாருக்கும் சப்ளை பண்ண போறது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டாங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து ஹீலியம் வாங்க முடியாது. ஆனா அமெரிக்கா அவங்க ஏர்ஷிப்ஸ்ல வந்து ஹீலியம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நமக்கு இருக்கிற ஒரே இது வந்து ஹைட்ரஜன் தான் அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்க நிறைய பேர் இந்த ஹைட்ரஜன்ல தான் இந்த ஏர்ஷிப்ஸ் வந்து அந்த டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெர்மனியும் அந்த டைம்ல ஹைட்ரஜன் வச்சுதான் இந்த ஏர்ஷிப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹிண்டன்பர்க்கும் ஹைட்ரஜன்ல ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஏர்ஷிப் தான். அதுவும் இல்லாம இந்த ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து சிகரெட் கூட பிடிக்கலாம். இந்த ஏர்ஷிப்ல சிகரெட் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வந்து வச்சிருந்தாங்க, ஒரு ரூம். ஸ்மோக்கிங் பண்றதுக்கு ரூம்னா வெடிச்சிடாதா எரிஞ்சிடாதான்னு கேட்டீங்கன்னா, ஹை ப்ரெஷரைஸ்டான ஒரு ரூம் வந்து இந்த இண்டன்பர்க்ல வச்சிருந்தாங்க. உள்ள போயிட்டு எல்லாம் ஸ்மோக் பண்ணிட்டு வந்துடுறான். இது வந்து பெருசா வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது, சேதாரத்தை ஏற்படுத்தாது. இது மே 6ஆம் தேதி 3 நாள் கழிச்சு நியூ ஜெர்சில இருக்க ஒரு ஸ்டேஷன்ல வந்து லேண்ட் ஆக போகுது. ரோப் வந்து தூக்கி போடுறாங்க, ரோப்பை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்க எல்லாருமே கீழே நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. இண்டன்பர்க்ன்ற ஒரு பெரிய ஷிப் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியாஸ் எல்லாம் வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு சத்தம் கேக்குது. ஹிண்டன்பர்க் ஏர்ஷிப் வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. 33 செகண்ட்ல மொத்தமா எரிஞ்சு முடிஞ்சு உள்ள இருக்க நிறைய பேர் இறந்து போறாங்க. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இதுல சர்வே ஆனவங்க 62 பேர். 35 பேர் தான் இறங்கியது போயிருந்தாங்க. அதிகமான பேர் இதுல பொழைச்சுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம 35 பேர் வந்து இறந்து போனாங்கன்றது கீழே இருக்க சில பேர். கீழே வந்து சில பேர் வந்து நின்றுட்டு ரோப்பை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுலயும் நிறைய பேர் இறந்து போனாங்க. நிறைய பேர் ஷிப்ல இருந்தவங்க அந்த கிளாஸ் வழியா நின்று பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது வழியா நின்று எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது வெடிக்கும் போது டக்குன்னு அதுல இருந்து எல்லாரும் குதிச்சு நிறைய பேர் சர்வியா இருந்திருக்காங்கன்றதுதான் உண்மை. உலகமே திரும்பி பார்க்க வச்ச விஷயம்னா ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர் தான். இது எதனால நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியால இது வந்து எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹிண்டன்பர்க் ஷிப் போகும்போது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஆனதால இந்த இடம் வந்து வெடிச்சிருச்சு. ஏன்னா உள்ள இருக்கிறது ஹைட்ரஜன், அது வந்து கரெக்டா ஃபிளேமபிளா இருக்கிறதால இது எரிஞ்சு வெடிச்சு உள்ள இருக்கிற நிறைய பேர் இறந்து போனாங்க அப்படின்றத கடைசியா சொல்றாங்க. அதுக்கப்புறமா மக்களுக்கு மத்தியில வந்து இந்த ஏர்ஷிப் மேல இருக்க மோகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா இது வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஹைட்ரஜன்ல பலூன் எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஹீலியம்ல வந்து பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலுமே மக்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இந்த ஏரோப்ளைன்ஸ் தான் இருக்குல்ல, இந்த பிளைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கமர்ஷியலைஸ் ஆக்கப்பட்டுடுச்சு. அதுல வந்து மக்களை கொண்டு போக முடியும். இந்த ஏர் பலூனை காட்டிலும் இந்த ஏர்ஷிப்பை காட்டிலும் ஃபிளைட்ல ஃபாஸ்டா போக முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிளைட் வந்து பூமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுல மக்கள் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏர்ஷிப் வந்து மொத்தமா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து 2030 வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஏர்ஷிப்ஸ் நாங்க கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீலியம் வந்து இப்போ ஈஸியா கிடைச்சிருச்சு, அதனால வந்து ஏர்ஷிப்ஸ்ல நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற பிளானை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா காஸ்ட் கம்மியா இருக்கும், அதிகமான செலவுகள் வந்து ஃபியூலுக்கு செலவு பண்ண தேவையில்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதால ஏர்ஷிப் நாங்க கொண்டு வருவோம் 2030 கொண்டு வருவோன்னு நிறைய கம்பெனி சொல்றாங்க. பட் இன்னைக்கு ஏர்ஷிப்ன்றது முக்கியமா? ஏன்னா ஆதி காலத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது, இன்னைய காலத்துக்கு அது முக்கியமா? ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்து நிறைய ஆட்கள், ஹிண்டன்பர்க் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய ஷிப்ஸ் வந்து இந்த மாதிரியான ஏர்ஷிப்ஸ் வந்து எரிஞ்சு நிறைய பேர் உள்ள இறந்து போயிருக்காங்க. ஸோ ஹிண்டன்பர்க் ஏன்னா அது வந்து ஃபுல் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது மக்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ போகும்போது நிறைய பேருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர். நார்ஜியோட ஒரு ப்ரைடா இருந்த ஒரு ஏர்ஷிப் வந்து இப்படி வெடிச்சு செதறி உள்ள இருக்கிற 35 பேர் இறந்து போனாங்க. ஆனா ஃபார்ச்சுனேட்டா நிறைய பேர் சர்வே ஆனாங்க. ஹிண்டன்பர்க் ரிசர்ச் உங்களுக்கு தெரியும், போன வருஷம் அதானி ஸ்கேம் வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. நேத்தி கூட அதானியோட ஸ்கேண்டில வந்து கொஞ்சம் வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு இதா போட்டு நேத்தி ஃபுல்லா இந்தியாவே அதர விட்டுக்கிட்டு இருந்தாங்க நிறைய மினிஸ்டர்ஸ் சொல்லலாம். ஸோ ஹிண்டன்பர்க் ரிசர்ச்னு சொல்லப்படுற ஒரு இது வந்து அதிகமான உலகத்துல இருக்க எல்லாரோட ஸ்கேம்ஸையும் வெளிக்கொண்டு வருவாங்க. இது ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர்ல இருந்து அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பேர் தான் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்னு சொல்லப்படுறது. இவங்க வந்து அதிகமான ஊழல்லாம் வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. அவங்க இந்தியாலையும் அப்படிதான் வந்து 18 மாசம் வந்து நாங்க உழைச்சிருக்கோம் இதுக்காகன்னு சொல்லி நேத்தி ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி நான் சொல்லணுமா பேசணுமான்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். பை கைஸ்.